IBC தமிழ் செய்திகள். பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். புதிய அரசமைப்பின் ஊடாக மாகாண சபைகளுக்கு மக்களின் கைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்படுவதால் ஊழல் முசடிகள் இடம்பெற வாய்ப்பில்லை. வளங்கள் வீண்விரியம் செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை அது குறித்துவிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை கைவிடுவதற்கு நான் இணங்குகிறேன். ஆனால் நாடாளுமன்றத்தை மலினப்படுத்தி மாகாண சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் வகையில் தயாரிக்கப்படவுள்ள அரசமைப்பை எதிர்கொள்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று முன்தினம் விசேட ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனிடம் வினவிய போதே அவர் மேற்கண்ட கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்படுவதால் நாடு 9 துண்டுகளாக பிரியும் என்ற போலி பரப்புரையை மஹிந்த ராஜபக்ஷவும் அவரின் சகாக்களும் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நாட்டின் மீது மக்கள் மீதும் பற்றுதல் இருந்தால் போலி பரப்புரையை அவர்கள் உடன் கைவிட வேண்டும். மத்தியில் அதிகாரங்கள் குவிந்திருப்பதால் வீண் பிரச்சனைகள் எழுகின்றன. மாகாணங்களுக்கு மக்களின் கைகளுக்கும் அவர்களின் நலன் சார்ந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுப்பதால் அந்த மாகாணங்கள் மட்டுமின்றி முழு நாட்டுக்கும் நன்மை ஏற்படும். நாடு நல்ல பாதையில் பயணிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும். இதை அனைவரும் உணர வேண்டும். நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளினதும் இயன்றளவு ஒத்துழைப்புடன் ஒரு புதிய அரசமைப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. ஒருமித்த பிரியப்படாத பிரிக்க முடியாத நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை காண கிடைத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தை நாம் தவறவிடக்கூடாது. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணியினர் புதிய அரசமைப்புக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.